ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து சோழன் நிலாவுக்காக தான் பணத்தை திருடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு தெரிஞ்சு ரொம்பவே நிலா வந்து வருத்தத்தில் இருக்காங்க. சோழன் நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிலா வந்து அதை நினச்சி அழுதுகிட்டே வந்து இருக்காங்க. ஒரு வழியாக நிலா அங்கே போயிட்டு பணத்தை எல்லாமே கொடுத்து சோழனை வந்து வெளியேவும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிலா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் சோழன், எனக்காக ஏன் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, எதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சோழனும் வந்து என்னை மன்னிச்சிடுங்க நிலா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எதுவுமே வந்து தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. இதை பார்த்த நிலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சோழனோட கையை வந்து பிடிச்சிட்டே அவர் தோல்லையும் வந்து சாஞ்சிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. சோழன், இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே வந்து எனக்காக பண்ண வேண்டாம், எதுக்காக இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ அடி நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒன்றுனா நான் எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியுமாங்க, அதுக்காக தாங்க இந்த மாதிரி நான் பண்ணேன், ஆனால் சத்தியமாக வந்து நான் ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சி பண்ணலை, எப்படியாவது அந்த பணத்தை நம்ம வந்து திரும்ப கொடுத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தாங்க நான் வந்து பண்ணேன், ஆனால் இப்படி ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி விடுங்க சோழன், இனிமேல் நம்ம எப்படிலாம் வந்து பண்ண வேண்டாம், வாங்க நீங்கள் எப்படியும் காலையிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல, வந்து சாப்பிடுங்க, நிறைய அடி வேற பட்டிருக்கு, நான் உங்களுக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழன் கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு சாப்பாடு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நடேசன் அங்கே வந்துட்டு வந்து, என்னம்மா மருமகளே, என்ன இவன் பண்ண தப்புக்கு நீ சோறு போட்டு அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கியா, இந்நேரம் அவனை நல்லா திட்டுன்னு 4 கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே, இவெல்லாம் எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கோவமாக கேட்குறாரு. இதை வந்து நிலா கேட்டுட்டு வந்து, அங்கிள், சோழன் வந்து தப்பு பண்ணியிருக்காரு தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவர் எனக்காக தான் பண்ணார், நான் வந்து 2 பேர் முன்னாடி வந்து அவமானப்பட்டதுனால எப்படியாவது அந்த அவமானத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசரப்பட்டு சோழன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிலாவும் சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன், நீங்கள் எதுவும் வந்து திட்டாதீங்க, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் வந்து சொல்லிடுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சேரன் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இதுக்கப்புறமும் இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இருந்தாவே சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து நிலா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாங்க. இதை கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே தான் வெளியில் ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சோழன் வந்து தனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஜெயிலுக்கு போனதை பற்றியோ இல்லை அவருக்கு இந்த மாதிரி அவமானம் நடந்ததை பற்றி கூட அவர் வந்து யோசிக்கல, ஆனால் நமக்கு வந்து ஒரு அவமானம் அப்படிங்கிற போது சோழன் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் சோழனை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு நிலாவை தேடினா ஆளை காணோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் வந்து பார்த்தா நிலா தனியாக நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்த சோழன், என்னங்க நிலா, எதுக்காக இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க, தூங்கலையா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சோழன், எனக்கு தூக்கம் வரல, நடந்ததை நினச்சி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வந்து தூக்கமே வரல, ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏங்க, நான் பண்ணது தப்பு தாங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இனிமேல் நான் வந்து பண்ண மாட்டேன், எதுவாக இருந்தாலும் நான் நேர்மையான வழியிலேயே உங்களுக்கு நான் வந்து என்ன வேணாலும் நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேங்க, இப்போ தயவு செஞ்சு வந்து தூங்குங்க, இந்த மாதிரி நீங்கள் எனக்காகலாம் ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சோழன் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. ஆனால் உள்ளே போன நிலாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சுத்தமாக தூக்கமே இல்லை. நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டே வந்து இருந்தாங்க. சோழன் நமக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க, ஆனால் நம்ம ஒரு நாள் கூட சோழனை புரிஞ்சிக்காமல் அவங்க ரொம்ப வந்து திட்டி நம்மளே வந்து அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி நிலா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நினச்சிக்கிட்டே நிலா தூங்குறதுனால காலையில் எந்திரிக்கிற லேட் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணாலுமே வந்து நிலா வெளியவே வரமாட்டாங்களே அப்படின்னு நினச்சி சோழன் வந்து நிலா இருக்கிற ரூமை கதவு தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து நிலா எந்திரிச்சு வந்தோடனே, என்ன சோழன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நிலா, எவ்வளோ தடவை நான் வந்து கதவை தட்டினாலும் திறக்க மாட்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை சோழன், நேற்று நடந்ததை பற்றிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால் நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல, அதான் கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட சோழன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வானதி வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. உள்ளே வந்தவுடனே வானதி பாண்டியை பார்த்து, என்ன பாண்டி, இந்த வீட்டில் என்னென்னமோ புதுசாக விஷயம் நடந்திருக்கு போலையே, நான் எல்லா விஷயத்தையும் வந்து கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வானதி வந்து பாண்டியை பார்த்து கேட்குறாங்க.
இத வந்து கேட்ட பாண்டி வந்து உடனே, "ஹேய் வானதி! இப்போ எதுக்கு இங்க வந்த? இப்போ தான் எல்லாரும் அத மறந்துட்டு நிம்மதியா இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பேசி மறுபடியும் குடும்பத்துக்குள்ள சண்டைய உருவாக்கி விட்றாத. பேசாம போ! நான் வந்து கடைக்கு வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் எதுக்கு போணும் பாண்டி? நான் வந்து இருக்கிற உண்மைய தானே சொன்னேன். நான் கேள்விப்பட்ட விஷயத்த உங்ககிட்ட கேட்குறேன். இந்த வீட்டு மருமகளுக்காக இன்னும் நீங்க என்னென்ன தான் பண்ண போறீங்க அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் என்னடா அப்படின்னா, உங்க அப்பா வந்து வீட்டே வந்து வைக்க போறேன். பத்திரத்த வச்சு பணம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பக்கம் பார்த்தீங்கன்னா, சோழன் ப்ரோ வந்து கடைசியில வந்து திருடன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வாங்கிட்டாரு. இன்னும் என்னென்ன தான் இந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு பண்ண போறீங்கன்னு தெரியல. அப்படி என்ன தான் அவங்க உங்களுக்கு பண்ணாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, "ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் நிலா அண்ணிய வந்து எதுக்காக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? அவங்க எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு இப்போ நீ கேட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இங்க?" அப்படின்னு பாண்டி சொல்ல, இத கேட்ட நடேசன் உள்ள வந்துட்டு, "வாம்மா வானதி, எதுக்கு இப்போ நீ இங்க வந்த? ஏதாவது ஒரு விஷயத்த பேசி இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைய உருவாக்கணும்னு சொல்லியே தான் நீங்க வர்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்ன அங்கிள், என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சோழன் யாருக்காக இந்த வேலைய பண்ணான்? நிலாவுக்காக தானே! அத அவங்க பார்த்துப்பாங்க. நீ எதுவுமே அத பத்தி பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்த விட்டு காலி பண்ணு" அப்படின்னு நடேசனும் சொல்றாரு. இத கேட்ட வானதி, "நீங்க சும்மா இருங்க அங்கிள். எப்ப பார்த்தாலும் அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க." அப்படிங்கிறத கேட்ட நிலா வந்து ரொம்பவே கோவப்பட்டு, "இங்க பாருங்க வானதி, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இந்த குடும்பத்தில உள்ளவங்க காசு பணம் இல்லாதவங்க தான். அதுக்காக எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல நான் இருக்கேனோ இல்லையோ, ஆனா எப்படி இருந்தாலும் இந்த வீட்ல இருக்கிற யாரையுமே என்னால வந்து மறக்க முடியாது. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அதே மாரி எனக்கு ஒண்ணுன்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் வந்து செய்வாங்க. ஆரம்பத்தில சோழன் வந்து நெறைய விஷயங்கள் பண்ணதில, ஆனா எனக்கு அவர வந்து புடிக்காமயே வந்து இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. சோழன வந்து எனக்கு ரொம்பவே புடிக்கும்." அப்படிங்கிற மாரி இங்க நிலா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, உடனே வந்து நிலா சொல்லிடுறாங்க, "இதுக்கு மேல வந்து நான் சோழன வந்து கஷ்டப்படுத்த விரும்பல. எனக்காக சோழன் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஆனா நான் தான் வந்து அவர பத்தி புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். இப்போ இருந்து நான் வந்து சோழனோட ஒய்ஃபா இந்த வீட்ல தான் நான் வாழப் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா, சோழன கட்டிப்புடிச்சுட்டு, "ஐ லவ் யூ" அப்படின்னு ப்ரப்போஸும் பண்ணிடுறாங்க. இத பார்த்த வானதி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. வானதிக்கு வந்து நிலா இந்த வீட்ல மருமகளா வந்து சோழன் கூட வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, வீட்ல இருக்கிற எல்லாருமே நிலாவோட பேச்ச மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவ இங்க வந்துட்டா அப்படின்னா, இவ பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்களே! அப்படிங்கிற ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா, வானதியோட மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, சோழனையும், நிலாவையும் பார்த்துட்டு ரொம்பவே வந்து பொறாமையிலேயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து உடனே நடேசன், "சூப்பர்மா நிலா! ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப தான் நீ ரொம்ப நல்ல முடிவா வந்து எடுத்திருக்க. இந்த முடிவ நீ எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீயும் சோழனும் 2 பேருமே சேர்ந்து நல்ல வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிறது தாம்மா எங்களோட ஆசையே." அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அதனால இன்னைக்கே நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு, சோழன் உன் கழுத்துல மறுபடியும் தாலி கட்டட்டும். நீ இந்த வீட்ல இந்த வீட்டு மகாராணியா தான் இருக்க போற." அப்படின்னு நடேசனும் சொல்றாங்க. நிலாவும் அதுக்கு, "சரி அங்கிள் நம்ம பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்னபடி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிடுறாங்க. நிலா ஏற்கனவே கழட்டி வச்சிருந்த தாலிக்கொடிய எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, சோழன கட்ட சொல்றாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்து சொல்றாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நிலா சோழன பார்த்துட்டு, "நான் ஒண்ணு சொல்றேன் சோழன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்காக தான் நீங்க இவ்ளோ பெரிய வேலைய பண்ணி, இப்போ உங்களுக்கு ஒரு வேலையே இல்லாம போயிடுச்சு. அதனால நான் ஒரு ஐடியா இப்போ வந்து பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு புதுசா ஒரு கார் வாங்கலாம். இல்ல செகண்ட்ஸ்ல கூட நம்ம வந்து லோன் போட்டு வாங்கலாம். அத நீங்க வந்து சொந்தமா வச்சு ஓட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணொன்னா கார் வாங்கி நம்ம ஏன் ஒரு டிராவல்ஸ் மாரி ஆரம்பிக்கக்கூடாது? இன்னமும் நம்ம அடுத்தவங்க கூட போயிட்டு அடுத்தவங்களுக்கு கீழ வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காதுல்ல. இந்த விஷயத்த நம்ம ட்ரை பண்ணலாமே." அப்படின்னு சொல்லும்போது, சேரனும் அத கேட்டுட்டு, "ரொம்ப நல்லதுப்பா நிலா. கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி கூட ஆரம்பிப்போம். அப்பதான் நம்ம குடும்பமும் சீக்கிரமா முன்னேறும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுதுங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.